வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணையின் இல்லத்தில் உனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. என்னப்பா சொல்கின்றீர்கள்? எனக்கு புரியவே இல்லையே. நானும் என்னுடைய துணையும் சற்று மனக்கசப்போடு பிரிந்து இருக்கின்றோமே தவிர ஒருவருக்கொருவர் நாங்கள் அதிக அளவிற்கு நேசித்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தும் காலத்தின் கட்டாயத்தால் தான் நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம். அதை தவிர எந்த ஒரு தவறும் நாங்கள் செய்யவில்லை முருகனப்பா. எனக்கு தெரியாமல் அவருடைய வீட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ கேட்கின்றாய். ஆம் தங்கமே, உனக்கு தெரியாமல் துணையின் இல்லத்தில் உன் துணையை வேறு ஒரு உறவுடன் சேர்த்து வைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே உனக்கு தெரிந்தால் நீ அவர்களிடம் சண்டை போடுவாயா என்ற பயத்தில் உன்னிடம் சொல்லாமல் மறைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் என்னால் உன்னிடம் எதையும் மறைக்க முடியாததால் நான் கூறி விட்டேன் தங்கமே. ஆனால் உன்னுடைய உயிரான துணையோ நான் வாழ்ந்தால் அவளோடு மட்டும்தான் வாழ்வேன். இனி என்னை எந்த உறவுடன் நீங்கள் சேர்த்து வைக்க முயற்சி செய்யாதீர்கள் என்று அவர்களிடமே உன்னுடைய துணை சண்டை போட்டுக்கொண்டு உள்ளார். இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து வந்திருக்கமே தவிர அவளை மறந்து நான் ஒரு நாளும் வந்துவிடவில்லை. எங்கும் எப்பொழுதும் நான் அவளை மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். நான் தூங்க சென்றாலும் சரி, அவள்தான் என்னுடைய கனவில் வருவாள். அவள் இருக்கும் இடத்தில் வேறு ஒரு உறவுடன் என்னை வைத்து நீங்கள் பார்க்காதீர்கள். இனி அப்படிப்பட்ட ஒரு செய்தியை என்னிடம் கூறாதீர்கள். வாழ்ந்தால் அவளோடு மட்டும்தான் வாழ்வேன். இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள், நான் எங்கேயாவது சென்று விடுகிறேன் என்று உன்னுடைய துணை உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் உனக்காக சண்டை போட்டார் தங்கமே. உனக்கு தெரியாமல் நடந்த விஷயத்தை கூட உன்னுடைய துணை காப்பாற்றி விட்டார். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே. கூடிய விரைவில் அனைத்தும் மாறும். இந்த வாழ்க்கை மாறும். உன்னுடைய நிம்மதி தொடங்கும். நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் என்பதை நீயே பார்ப்பாய் தங்கமே. கோபுரத்தின் உச்சியில் வைத்து உன்னை நான் அழகு பார்ப்பேன். என்னுடைய பிள்ளையின் சந்தோஷத்தை காணவே நான் இப்பொழுது காத்திருக்கின்றேன். சந்தோஷமாக இரு தங்கமே. உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.